1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்டுகள் 6 முறை, அதிமுக 5 முறை, திமுக 4 முறை, காங்கிரஸ் 2 முறை என மொத்தம் 17 சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதி சந்திச்சிருக்கு. இப்போ 2026 நடக்க போறது அதோட 18வது சட்டமன்ற தேர்தல். 2011, 2021 என மொத்தம் 2 முறை தொடர்ந்து இந்த திமுக ஜெயிச்சிருக்கு. அதன் சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளரும் இப்போதைய வணிக வரித்துறை அமைச்சருமா இருக்கின்ற திரு மூர்த்தி அவர்கள் அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் கலந்த இந்த சட்டமன்ற தொகுதியில இஸ்லாமியர்கள் ஒரு 6%, கிறிஸ்தவர்கள் ஒரு 3% என சுமார் ஒரு 9% சிறுபான்மை வாக்கு வங்கி இருக்கு. அதுபோக பட்டியலினத்தவர் வாக்கு ஒரு 19%, மீதமுள்ள 72% வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முத்திரையர்கள், யாதவர்கள், முக்குளத்தோர், அப்புறம் முக்குளத்தோர்ல ஒரு பிரிவா இருக்கிற பிள்ளைமார், அது போக நகர்ப்புறம் ஒட்டியுள்ள சில பகுதிகளில் சௌராஷ்டிரரும் வசித்து வராங்க. இதுல 51% வாக்கு வங்கி பலத்துடன் திமுக முதலிடத்தில் உள்ளது. 29% வாக்கு வங்கியுடன் அதிமுக 2வது இடத்திலும் 6.5 என்ற சம பலத்துடன் விஜய் மற்றும் சீமான் 3வது இடத்திலும் உள்ளாங்க. மற்றவை ஒரு 7% இருக்கு. இங்க திமுகவோட பெரிய பலமா எதிர்பார்க்கப்படுறது முத்திரையர் மற்றும் யாதவர் வாக்கு வங்கி தான். யாதவர் சமூகத்தை சேர்ந்த திரு மூர்த்தி அவர்கள் அங்க ஒரு வலுவான திமுகவோட கேண்டிடேட்டா பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சிறுபான்மை வாக்கு ஆதரவும் மற்றும் பட்டியலினத்தவர் வாக்கோட ஆதரவும் திமுகவுக்கு கூடுதல் பலம் என்று சொல்லலாம்.